அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப 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 ஸ்பெஷலான வீடியோ. உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. இங்கே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நியூமராலஜிஸ்ட், ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. இவர்கிட்ட நீங்கள் டேட் ஆஃப் பர்த், வெறும் பேர் மட்டும், பேர், டேட் ஆஃப் பர்த், நேமு, டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா போதும். தெளிவாக உங்களுக்கு துல்லியமாக உங்களுக்கு பலன் சொல்லுவார். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு வந்து சுக்கிரனோட வீட்டுக்கு வந்தவுடன் என்ன மாதிரியான மாற்றங்கள், அதுலேயும் இந்த 5 ராசியில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பீக், ரொம்ப உச்சபட்ச ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுது. இது வரைக்கும் எவ்வளோ வழிகள் சந்திச்சிருக்கீங்க. திருமண வாழ்க்கை பிரச்சனை, நண்பர்களால் தொந்தரவு, வலிகள், பணம் ஏமாற்றம், இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்காகவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் நடக்க போகுது, கிடைக்க போகுது. இதன் மூலம் உங்களுக்கு உச்சபட்ச சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. குரு வந்து 12 வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் சுக்கிரனோட வீட்டுக்கே வருவார். 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார்னு சொல்லலாம். இருந்தாலும் முக்கியமாக வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து ரிஷபத்துக்கு வருவார். அந்த சுக்கிரனுடைய வீட்டுக்கு இந்த குரு வரும்போது திருமண வாழ்க்கை அமையுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையும். நீங்கள் லவ்வில் ஏமாந்துருக்கலாம், திருமண விவாகரத்து பெற்று அடுத்த திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கலாம். இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அமைய போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விஷயங்களில் ரொம்ப முக்கியமானது இதுதான். அந்த அந்த திருமண வாழ்க்கைன்றது வந்து சாதாரணமாக இருக்காது. ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கும். இவ்வளோ நாள் உங்களுக்கு வள்ளிகள் கொடுத்துருக்கலாம், ஏமாற்றங்கள் கொடுத்துருக்கலாம். ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகி ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது. அதில் ரொம்ப முக்கியமாக குரு வந்து சூரியனோட நட்சத்திரத்துக்கு வந்து அந்த குரு சுக்கிரனுடைய வீட்டுக்கு வரும்போது தன் வீட்டுக்கு அந்த வீடு 4ஆம் இடமா இருக்கும். வீடு வாங்கணும், சொத்து நிச்சயமாக வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிக உயர்வான சிந்தனை உள்ள நபர்களை சந்திப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து வரக்கூடிய பெண், வரக்கூடிய ஆண் ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க. அதாவது ரொம்ப தன்மையாக இருப்பாங்க, விட்டு கொடுத்து போவாங்க, பொறுமையாக இருப்பாங்க. எந்த சூழ்நிலையும் வந்து உங்களை தவிர வேறு எந்த ஒரு பொண்ணையும் நினைக்க மாட்டாங்க, வேறு ஒரு பையனை நினைக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பையன், நல்ல ஒரு பொண்ணு உங்கள் வாழ்க்கைக்கு வரப்போகிறாங்க. அந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப உச்சபட்ச இன்பமாக இருக்க போகுது. திருமணத்துக்கு பிறகு யோகம் அப்படின்ற நிலையை நீங்கள் அடைவீங்க. உங்கள் திருமணத்துக்கு பிறகு யோகம் அப்படின்ற நிலையை அடைவீங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்க்கை. குருவோடைய 5ஆம் பார்வை பாருங்கள், புதனோட வீட்டை பார்க்குது, கன்னி. ஸோ இதில் வந்து கன்னி வீட்டை பார்க்குறது கன்னி ராசி, கன்னி லக்கணத்துக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் யோகம். 7ஆம் பார்வையில் பாருங்கள், விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணம். மிகப்பெரிய அளவில் யோகமே விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணத்துக்கு தான். அதுக்கடுத்து பாருங்கள், 9ஆம் பார்வையில் மகர ராசியை பார்க்குது. மகர ராசி, மகர லக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடகராசி, 3ஆம் பார்வையில். 3ஆம் பார்வை கிடையாதுங்க, 5, 7, 9 சொல்லுவாங்க. இல்லை, 3ஆம் பார்வை உண்டு. 3ஆம் பார்வையில் கடகராசி மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்னா தனுசு ராசி. கடன் சார்ந்த விஷயங்களை மட்டும் கவனமாக இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு திருமணன்ற விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடம்பரமான நிறைய விஷயத்தை வாங்க வைக்கும். கும்பராசிக்கும் ரொம்ப 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 நிறைய ஆடம்பரமான விஷயங்கள், வீடு வாங்கின சொத்துக்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். மிக மிக உயர்வான மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பொதுவான விதிகளில் குரு பெயர்ச்சி நடக்கும்போது 12 ராசிக்குலையுமே நமக்கு இந்த மைனஸ் நடந்துருமோன்ற பயம், அச்ச உணர்வை வச்சுக்கவே கூடாது. நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக மனதளவில் விதைச்சிக்கணும். குருவோடைய நம்பரே 3. 3ஆம் நம்பரில் வந்து என்ன வேணும் உங்களுக்கு வாழ்க்கையில், எப்படியாப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழணும். உதாரணத்துக்கு, என் மனைவி என் மீது அதீத அன்பாக இருக்கிறார்கள், நானும் என் மனைவி மீது அன்பாக இருக்கேன், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், ரொம்ப பாசமாக இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாமே நல்லது நடந்துகிட்டே இருக்குது, நாங்கள் ஆசைப்பட்டது மாதிரி வீடு வாங்கிட்டோம், ஆசைப்பட்டது மாதிரி கார் வாங்கிட்டோம், ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமாக ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் டூர் போகிறோம், சுற்றி பார்க்குறோம். இப்படி ஏராளமான நல்ல விஷயங்கள் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம், சந்திச்சிட்ருக்குறோம், எல்லாமே கிடச்சிட்ருக்கு, எல்லாமே நல்லது நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நேர்மறையான வார்த்தைகளை, பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்கள் எத்தனை வாட்டி என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதே விஷயத்தை திரும்ப திரும்ப எழுதணும். ஏன்னா நமக்கு ஒரு 7 விஷயம் தேவைப்படும். அந்த 7 விஷயத்தை திரும்ப திரும்ப எழுதும் போது அந்த விஷயத்தை உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்க வைக்கும். இப்போ அடுத்தது வந்து துலாம் ராசி. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இவ்வளோ நாளாக தடையாக இருந்தால் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வழி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது பெரிய லெவலில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு உண்டாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா முதுகுவலி சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும்.
பேக் பெயின் இந்த மாதிரி. ஏன்னா 8ல் குரு அமர்ந்து நேரடி 9ஆம் பார்வையில் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வண்டி வாகனத்துலேயும் கொஞ்சம் கவனமாக போகணும். ஏன்னா 4ஆம் இடத்த குரு பார்க்குறாரு, அது துலாமுக்கு 4ஆம் இடம் மகரம். அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்போது 8லேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக தான் போகணும். அதேமாரி முடிஞ்ச வரைக்கும் முன்பின் தெரியாத ஆட்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகாதீங்க. எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்லாதீங்க. ஏன்னா இங்கே எல்லா விஷயம் சொல்லும்போது பிரச்சனைகள் திரும்பும். நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கிற பொண்ணு பையன்ட்டையோ பழைய விஷயங்கள், முடிஞ்சு போன விஷயங்கள் கூட திரும்ப எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அது வலிகள், வேதனைகளை கொடுத்துரும், ஏமாற்றங்களையும் கொடுத்துரும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களை அறியாமல் எதிர்மறை வலைக்குள்ளே எழுத்துட்டு போகும். இது எல்லாருக்குமே பொருந்தும். ஆனால் நான் வண்டி வாங்கணும்னு நான் சொன்னது துலாம் ராசி, துலாம் லக்கணம். ஏன்னா நான் 8ல் குரு உட்காந்து 4ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த விஷயங்களுக்கு ஏற்படுத்தும். அதுலேயும் முக்கியமாக சுக்கிரன் அந்த இடத்துக்கு வரும்போது தான் அதை ஏற்படுத்தும். சுக்கிரன் வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் 2025 பிப்ரவரி மார்ச்சுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு வருவார். அந்த டைம் பீரியடில் தான் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். இதில் ரொம்ப முக்கியமாக கடன் வாங்கிடாதீங்க, கடன் கொடுத்துடாதீங்க யாருக்கும். அதிகப்படியான ரிஸ்க்கு, அதிகப்படியான விஷயங்களை முயற்சி பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கடகராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வரும்போது அது பெரிய லாபங்களை கொடுக்கும். ஆனால் கடனை ஏற்படுத்தி விடும், பெரிய லெவலில் கடனையும் ஏற்படுத்தி விடும். அதனால் கடன் மேக்ஸிமம் வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு சிரமத்தையும் வலிகளையும் அதிகமாகவே ஏற்படுத்தி விட்டுரும். அந்த ஒரு விஷயமும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையும் ரொம்ப அன்பாக பாசமாக இருக்கிறவங்கள கைவிட்டுறாதீங்க. ஏன்னா நம்மளை அறியாமல் கோபத்தில் நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை டக்குன்னு முடிவு எடுக்க வச்சிடும். அவங்க கோவப்பட்டாலும் நம்ம கோவப்படக்கூடாது, நிதானமாக இருக்கணும், உரிமையாக இருக்கணும், தன்மையாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் எல்லாமே வெற்றிகரமாக அமைச்சு கொடுக்கும், நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்களுக்கு ஏற்பட்ட வலிகள், வேதனைகள் எதுவுமே யார்கிட்ட சொல்லிக்காதீங்க. ஏன் கேட்டிங்கன்னா நம்ம சொல்லும்போது அது இன்னும் அதே மாதிரியான விஷயங்கள் நம்ம தேடி வரும். ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம திரும்ப பேசுகிறோம், திரும்ப சொல்கிறோமோ அந்த விஷயமே உங்களுக்கு திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அதனால் நிறைய பெயினை கொடுக்கும். அதனால் நிறைய பெயின் ஏற்படுத்திக்கிற மாதிரியான விஷயங்கள் திரும்ப செஞ்சிடாதீங்க. இதில் ரொம்ப பெரிய லெவலில், ஹை லெவலில் பணம் வரவுன்றது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு இருக்குது. அடுத்தது கண்டிப்பாக கன்னி ராசி, கன்னி லக்கணத்துக்கு கண்டிப்பாக இருக்குது. விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம், கன்னி ராசி கன்னி லக்கணம். அதுக்கடுத்து மகர ராசி மகர லக்கணம். மகர ராசி மகர லக்கணம்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கடகராசி கடக லக்கணத்துக்கு பெரிய லாபங்கள், பெரிய வளர்ச்சி கொடுக்கும். கூடுதலாக கடனை ஏற்படுத்தும். கடன் மட்டும் வாங்குறத மேக்ஸிமம் தவிர்த்துக்கணும். அது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் முடிஞ்சு போன விஷயத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்கிறத தவிர்த்துங்க. அது காதலாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், இழந்ததாக இருக்கலாம். ஏன்னா அதேமாதிரி விஷயம் திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. எந்த சூழ்நிலையும் யாரையும் வலியை கொடுத்துடாதீங்க, மன்னிங்க. மன்னிச்சிட்டிங்கன்னா நம்ம உயர்ந்த குணத்துக்கு போயிடலாம். மன்னிக்காமல் பிடிவாதமாக இருந்தால் வீழ்ச்சியை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே நன்றி உணர்வு, உண்மை, அன்பு அப்படின்றதெல்லாம் இருக்க விடாது, எல்லாரையும் இருக்க விடாது. மனசு புத்தியை கெடுக்கும்போது எதிர்மறை வலைக்குள்ளே இழுத்துட்டு போகும். எந்த சூழ்நிலையும் அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. ஓகேங்களா? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ச்சியாக சாம்பார் சாதம் அன்னதானம் செய்யுங்கள். வியாழக்கிழமையில் குருவோடைய இது வியாழக்கிழமைக்குரிய நாள். சாம்பார் சாதம்ன்றது குருவோடைய ஆதிக்கம்தான். அது உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், உயர்வான நிலைக்கு கொண்டு போகும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.